அந்த 90களின் அமைதியான கிராமத்தில் காலையின் முதல் ஒளி மெதுவாக வானத்தின் ஓரத்தில் தோன்றத் தொடங்கியது. கோழிகள் கூவும் சத்தம் கிராமம் முழுவதும் ஒலித்து மரங்களில் அமர்ந்திருந்த பறவைகள் இனிமையாக கீச்சிடத் தொடங்கின. குளிர்ந்த காலை காற்று வீச மண் வாசனை மனதை நிறைத்தது. அந்த சிறிய வீட்டின் வாசலில் அம்மா மிகவும் சீக்கிரமே எழுந்து மண் தரையில் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அவள் கையில் இருந்த கோலப்பொடியை எடுத்துக்கொண்டு வீட்டின் முன் மெதுவாக அழகான கோலம் போட ஆரம்பித்தாள். ஒவ்வொரு கோடு வரையப்படும் போது அந்த வீட்டின் முன் ஒரு புதிய நாளின் அழகான தொடக்கம் உருவாகி கொண்டிருந்தது. வீட்டின் உள்ளே சமையலறையில் மண் அடுப்பு ஏற்கனவே தீப்பற்றி மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது. அதன் மீது வைத்திருந்த பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்து நீராவி மெதுவாக மேலே எழுந்தது. சமையலறை முழுவதும் புகையின் வாசனை பரவி அந்த வீட்டின் பழக்கமான காலை சூழலை உருவாக்கியது. அருகில் அம்மி மற்றும் கல்லின் மீது அம்மா தேங்காய், மிளகாய் மற்றும் மசாலா பொருட்களை வைத்து மெதுவாக அரைக்க ஆரம்பித்தாள். அம்மிக்கல்லின் மீது கல் நகரும் அந்த சத்தம் காலையின் அமைதியில் ஒரு இனிமையான இசையை உருவாக்கியது. வீட்டின் பின்புறத்தில் பெரிய அலுமினிய பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி துணிகளை சோப்புடன் தேய்த்து கல்லின் மீது அடித்து சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். அந்த துணி துவைக்கும் சத்தம் மண் வாசனையுடன் கலந்து அந்த காலையின் ஒரு இயல்பான பகுதியாகவே இருந்தது. அந்த நேரத்தில் வீட்டினுள்ளே தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகள் மெதுவாக விழித்துக்கொண்டு கண்களை தேய்த்து வெளியே வந்தனர். அவர்கள் காலையில் குளிர்ந்த தண்ணீரில் முகம் கழுவி சிரித்துக்கொண்டு ஒருவரையொருவர் துளத்தி விளையாட ஆரம்பித்தனர். வீட்டு முன் இருந்த சிறிய இடத்தில் அவர்கள் ஓடி விளையாட அவர்களின் சிரிப்பு சத்தம் அந்த வீட்டின் அமைதியை மகிழ்ச்சியாக மாற்றியது. சமையலறையில் இப்போது இட்லி பாத்திரத்தில் நீராவி எழ ஆரம்பித்து சாம்பார் கொதிக்கும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. அதன் வாசனை வீடு முழுவதும் பரவி அனைவரின் வயிற்றையும் பசியுடன் நிரப்பியது. அந்த வீட்டின் தந்தை வெளியே வந்து கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து முகம் கழுவி தனது வேலைக்கு தயாராக ஆரம்பித்தார். மண் வழிகளில் மெதுவாக சூரிய ஒளி பரவ கிராமம் முழுவதும் மக்கள் தங்கள் தினசரி வேலைகளை ஆரம்பிக்க தயாராகினர். சில பெண்கள் வீட்டு முன் கோலம் போட, சிலர் தண்ணீர் எடுக்க கிணற்றின் அருகில் கூடினர். அந்த கிணற்றின் அருகில் பெண்கள் பேசிக்கொண்டே தண்ணீர் எடுக்கும் சத்தம், சிரிப்பு சத்தம், இவை அனைத்தும் அந்த காலையின் உயிரோட்டத்தை காட்டின. சமையலறையில் இப்போது காலை உணவு தயாராகி குழந்தைகள் பசியுடன் அமர்ந்து சாப்பிட தயாரானார்கள். அந்த கிராமத்தில் ஒவ்வொரு காலையும் இப்படித்தான் வேலைகளாலும் சிரிப்புகளாலும் நிரம்பி ஒரு புதிய நாளின் நம்பிக்கையுடன் தொடங்கியது.